ஓசூரில் வெடித்த மக்கள் போராட்டம். மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்ட பெண்கள். தீவிரமடையும் ஓசூர் துளிர்நகர் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை. மனு அளிக்க வந்த பொதுமக்களை சந்திக்க மறுத்த ஆணையரை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 28வது கிளஸ்டர் பகுதியில் உள்ள துளிர்நகரில் கடந்த 3 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி பெரும் சர்ச்சையாக நீடித்து வருகிறது. இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சார் ஆட்சியரிடம் குடியிருப்போர் சங்கத்தினர் சார்பில் கோரிக்கை மனு அளிக்க வந்தபொழுது சார் ஆட்சியர் இல்லாத நிலையில் அதனை வட்டாட்சியர் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை ஓசூர் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளிப்பதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புவாசிகள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனு அளிப்பதற்காக மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்கு முன்பு வந்தபோது ஆணையாளரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதற்கு போலீசாரும் ஆணையாளரின் உதவியாளரும் பிரதிநிதிகள் ஒரு சிலர் மட்டுமே உள்ளே சென்று மனு அளிக்க வேண்டும் என தெரிவித்ததற்கு மறுப்பு தெரிவிக்கவே திடீரென அனைவரும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு ஆணையாளர் நேரில் தங்களை சந்திக்க வேண்டும் என கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் கழித்து ஆணையாளர் நேரில் வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்த பெண்கள் மற்றும் குடியிருப்போர் முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையாளர் முகமது சபீர் ஆலம் அதற்கான உரிய தீர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளதாக அவர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திடீரென பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆணையாளரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்புவாசிகள், ஒரு IAS அதிகாரி எங்களை சந்திக்காமல் அறையில் அமர்ந்திருப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. இதற்கு முன்னிருந்த அதிகாரிகள் மக்களின் குறைகளைக் கேட்க நேரில் வருவார்கள். ஆனால் தற்போதைய ஆணையர் எங்களை சந்திக்க அஞ்சுகிறார் என வேதனை தெரிவித்தார். மறுபுறம் டைட்டன் டவுன்ஷிப் குடியிருப்பாளர்கள் தங்களது பகுதியில் சட்டவிரோதமாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 550 வீடுகளைக் கொண்ட டைட்டன் டவுன்ஷிப் தங்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு STPயை தங்களே பராமரித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். துளிர்நகரின் கழிவுநீரை தங்களது குடியிருப்பின் வழியாக கொண்டு செல்வதால் கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லையால் அவதிப்படுவதாக புகார் கூறுகின்றனர். கடந்த மாதம் ஆய்வு செய்ய வந்த அதிகாரி ஒருவர், சாலையை மூடினால் எப்படி வெளியே வருவீர்கள் என்று மிரட்டும் தொனியில் பேசியது எங்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. இப்பகுதியை சுற்றியுள்ள 7 குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே 13 வழித்தடங்கள் திறந்துவிடப்பட்டுள்ளன. முறையான பாதுகாப்பு இன்றி அரசியல் பிரமுகர்களின் அழுத்தம் காரணமாக மேலும் பல வழிகளை திறக்க அதிகாரிகள் வற்புறுத்துவதாகவும் இதை தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் குடியிருப்பாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மாநகராட்சிக்கு சொந்தமானது என ஒரு சில அதிகாரிகளும், இல்லை இது கிஃப்ட் டீடு மூலம் பெறப்பட்டது என வேறு சில அதிகாரிகளும் முன்னுக்கு பின்னு முரணாக பேசுவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மக்களை சந்தித்த ஆணையர் தற்போதைய நிலையே தொடரும், இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தங்களது அடையாள அட்டைகளை அரசிடமே ஒப்படைக்கப் போவதாகவும் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Water has been stagnated for past 3 years. Never blockage, so it is stagnated over there. As we people are talking about the okay, based on the on feasibility, that was the only objection that after that built. எல்லாம் தண்ணி கூட நீங்க இருக்காங்க. அவங்களோட ட்ரைனேஜ் டைட்டன் டவுன்ஷிப் அசோசியேஷன் சார்பாக பேசுகிறோம். ஓகேங்களா, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டைட்டன் டவுன்ஷிப் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு டவுன்ஷிப்பு. இதில் நாங்கள் வந்து எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணி எல்லாரும் ஈச் அண்ட் எவரி ஆவரேஜாக 4000 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணி எங்களோட ஃபெசிலிட்டியை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அண்டர் கிரவுண்டில் இது ட்ரிங்கிங் வாட்ரு ப்ளஸ் EB லைனு இது எல்லாமே போயிட்டுருக்குது. இதை தாண்டி மழை நீர் கூட நாங்கள் ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்த வச்சுருக்கோம். ஆக்சுவலாக துளிர் நகருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. துளிர் நகரோட தண்ணீரை அவங்களே ஸ்டாப் பண்ணியிருந்தால் இவ்வளோ இஷ்யூவே வந்திருக்காது. அதை தாண்டி அந்த தண்ணீரை கொண்டுட்டு வந்து ஒரு ஏரியாவில்
அவ்வளோ ஒரு 40-50 குடும்பமே டோரே ஓப்பன் பண்ண முடியல. ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா கொசு இதில் தான் இருக்கிறாங்க. டோரே ஓப்பன் பண்ண இன்னொருத்தரோட டாய்லெட்ரி அங்கே இருக்கிற மாதிரி அப்படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இதுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட மண்டே கூட வந்துட்டு சப் கலெக்டரை பார்த்து பேசலான்னு போனோம். பட் அவர் இல்லாதனால தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி இவரை பார்க்க வந்தோம். ஆனால் மாநகராட்சி ஆணையரை பார்க்க கிட்டத்தட்ட நாங்கள் 5 o'clock கம்பெனியை விட்டு அப்படியே நேராக இங்கே பஸ்ஸில் வந்தோம். 5:30க்கு இங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் யாருமே வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து நாங்கள் லேடிஸ் ஒரு 200 பேர் வந்திருக்கிறோம். 200 பேர் நின்றுக்கிட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணோம். கடைசியில் அவர் வரதில்லை, டிலே ஆகும், வருவாரா என்னன்னே தெரியலங்கிற கண்டிஷனால் உட்காந்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்தார். வந்து பேசிட்டு போயிருக்காரு. இப்போ இருக்கிற நிலையை கண்டினியூ ஆகணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா, அந்த இடம் வந்து அந்த சாலை வந்து இது மாநகராட்சிக்கு சொந்தமான சாலைன்னு ஆல்ரெடி டெண்டர் 2 டைம் விட்டுருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் 2 கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கும் போதும் அது மாநகராட்சிக்கு சொந்தமான சாலை தான், அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு கழிவுநீர் இது அமைச்சு தர்றோன்னு அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப அர்ஜி பண்ணாதீங்கன்னு எங்களை சொன்னதுனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அதிகாரி கொடுத்ததை இன்னொரு அதிகாரி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் இதை விட மாட்டோம் கண்டிப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்களை சார்ந்த ஒரு 50 குடும்பம் வந்து இன்னொருத்தரோட டாய்லெட்ரியை வாழ்றது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால சப்போஸ் இது இப்படியே கண்டினியூ ஆகுது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா அரசு கொடுத்த ஆவணங்களை எல்லாத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வர தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து மக்களோட கோரிக்கைகள், மக்களோட அடிப்படை உரிமைகள் என்னென்னா முறையான குடிநீர், முறையான டாய்லெட்ரி, நல்ல இபி வசதி, இது எல்லாமே பண்ணித்தர வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. அதை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் அந்த ஆவணங்களை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் அது எல்லாம் எனக்கு ப்ராப்பராக எனக்கு வரலை, எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இதையெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணிடுறோம். இந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிச்சிடுறோம். இது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான சாலை தானோன்னா நாங்கள் ஒரு டைம் லெட்டர் கொடுக்கும்போது வந்து யாராவது ஒருத்தர் அடுத்த நாள் இல்லை ஒரு அந்த வீக்லேயே வருவாங்க, வந்துட்டு பார்ப்பாங்க, பார்த்துட்டு எங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா இந்த டைம் இப்போ லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்த அதிகாரி கூட வந்த ஒருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, இது வந்து நாங்கள் கிஃப்டீடு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. கிஃப்டீடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக அதில் சொல்லியிருக்கிறோம். கிஃப்டீடு எதுக்கு பண்ணியிருக்கோன்னா மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்கோமே ஒழிஞ்சு அண்டர் கிரவுண்டில் எங்கள் இடத்துல நீங்கள் ட்ரைனேஜ் போட்டுக்கோங்கன்னு யாரும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் சொல்லிட்டு போகிறது, நீங்கள் ஆல்ரெடி கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, பண்ணினதுனால இந்த இதை வந்துட்டு நாங்கள் அடைச்சிட்றோம், எல்லா சாலையும் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லேஅவுட்டுக்கு 13 வழி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே கொலை மிரட்டல் விடுறாரு, நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டன் டவுன்ஷிப்பை சுற்றி ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனையிலேயே நாங்கள் வாழ்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த இடத்த அவ்வளோ இது பண்ணது. 550 வீடு எந்த ஃபெசிலிட்டி கவர்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்கறது இல்லை. தண்ணி நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம், டாய்லெட்ரி நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம், ப்ராப்பரான ட்ரைனேஜ் பண்ணி வெளியில் விடுறத கூட எஸ்டிபி வச்சு அவ்வளோ க்ளீனாக விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ இது இருக்கும்போது கவர்மெண்ட் எங்களை ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணி இந்த டவுன்ஷிப்பை கொடுத்துருக்கணும். ஆனால் எங்களை எந்த அளவுக்கு வந்து அவங்க படுத்தணுமோ அவ்வளோ படுத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனையோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது அத்தனையுமே நாங்கள் மனுவாக தான் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரணும்னு கவர்மெண்ட் அதிகாரிகளையும் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இல்லைனாலும் நாங்கள் வந்து இதை விடுறதா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து மெயினான வாழ்வாதார பிரச்சனை இன்னொரு ஏரியாவோட கழிவுநீர் எங்கள் ஏரியா வர்றது மிக 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 தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓசூர் மாநகராட்சியிலே துளிர் நகர் பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவுநீரை முறையாக வேறு பக்கம் திருப்பி விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பெருந்திரளாக வந்து மாநகராட்சியுடைய ஆணையரை சந்தித்து அவரிடத்தில் மனு கொடுப்பதற்காக வந்தோம். மாலை 5:30 மணிக்கு வந்தவர்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் நாங்கள் காத்திருந்து பணியில் உட்கார்ந்திருந்து, குறிப்பாக பெண்கள் ஏறத்தாழ ஒரு 200 பெண்கள் வெளியிலே உட்கார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. எங்களை பார்ப்பதற்கு மறுத்தார். நாங்கள் தொடர்ந்து அவரை பார்த்துவிட்டு தான் போவதென்று இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். இது ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு IAS அதிகாரி நடந்து கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது. ஏனென்ற பெண்கள் என்று கூட பாராமல் அவர்களை ஒரு மணி நேரம் உட்கார வைப்பது, பணியில் உட்கார வைப்பதுன்றது இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா மக்களை சந்திப்பதற்காக தான் ஒரு மாநகராட்சியினுடைய அதிகாரி. ஆனால் மக்களே சந்திக்காமல் நீங்கள் அறைக்கு வாங்க, ஒருவர் வாங்க, மூவர் வாங்க, 10 பேர் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவது என்பது இது ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு IAS அதிகாரியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்பு இருந்த அதிகாரிகள்லாம் நாங்கள் இப்படி பெருந்திரளாக வந்து பார்க்கும்போது அவர் வெளியே வருவாங்க, வந்து மக்களுடைய பிரச்சனையை கேட்பாங்க. மக்கள் பிரச்சனை கேட்பதற்கே இவர் அஞ்சுகிறார் என்று தான் எங்களுக்கு தோணுது. கடைசியாக வந்த பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே நான் தொடருவேன், மேற்கொண்டு எந்த படியும் நான் செய்ய மாட்டேன் ஒரு உறுதியை வந்து இப்பொழுது தான் கொடுத்துருக்கின்றார்.
அதில் நாங்கள் என்ன சொன்னோம் என்று சொன்னால், ஏற்கனவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை என்பது ஏற்கனவே சாலை இருக்குது, அந்த சாலையில் போடுங்கன்னு சொன்னோம். அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதனால் இப்போதைக்கு முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் அந்த சுற்றுலும் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவருக்கு பக்கத்துலேயாவது போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றோம். குறைவாக இருக்கிற அளவுன்னு சொன்னார். இல்லை, எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ அதிலே போடுங்கன்னு சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் தொடர்றோம், வேறு எந்த நிலைக்கு நாங்கள் போகலை. இது குறித்து இருக்கக்கூடிய சாராட்சியரையும் மாநகராட்சியையும் சந்தித்து பேசிவிட்டு அதற்கு பிறகு அரசுக்கு எழுதுவதாக ஒரு கடிதம் எழுதுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆக அரசுக்கு எழுதும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அனுப்பணும், நகருக்குள்ளே விடக்கூடாது என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பெண்களுடைய கோரிக்கை இன்றைக்கு அதுதான். ஆக அதை நிறைவேற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது, நிறைவேற்றுவர் என்று நம்புவோமாக.